கிழங்கு மாவு, முதல்ல போட்டது மைதா. இது மைதாவும் முட்டை, ஈஸ்ட்டு, சர்க்கரை, ஆயில். போடும்போது வெண்ணெய் கட் பண்ணி போடுவோம். எல்லாம் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வரணுமா உனக்கு? இந்த மாதிரி ரோலரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். 2-3 வாங்கி போங்க. ஒரு ஆலிவ் ஆயில், parmesan cheese, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஜாக்கரை அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி கொடுக்கணும். அதை அதில் மூடி வச்சுட்டு முதல்ல டைரெக்டாக இப்படி ஒன்று கொடுக்கணும். அப்புறம் இதில் இப்படி ஒன்று கொடுக்கணும். அப்படி கிராஸாக இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா சுருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். எவ்வளோ சின்னதாக கொடுத்தாலும் சின்னதாக கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக கொடுத்தோம்னா சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். சின்னதாக கொடுத்தோம்னா நல்லா இதாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேலை நிறையா வரும். எவ்வளோ சின்னதாக வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்படியே சங்க மாதிரி இப்படி சுற்றிடணும். அவ்வளோதான் வேலை. இதுதான் ஜாத்தர் ஃபத்தாயிரது. இப்படி ரவுண்ட் சேவ் பண்ணிவிட்டு இந்த பீஸா கட்டர் கொண்டு அப்படியே ஒரு ரவுண்டாக இப்படி கோடு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்படி சுருட்டி கீழே பட்டர் பேப்பர் போட்டு இப்படி வச்சுக்கணும். இது அப்புறமா ஓவனில் வச்சு எடுத்தோம்னாக்கா ஃபத்தாயிரம் ரெடி. பப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆலிவ் ஆயிலு, இது ஆலிவ் ஆயிலும் என்ன வந்து பர்மசன் சீஸு, அப்புறம் வந்து மேலே வந்து இது ஜாத்தர் போட்டிருக்கேன் மேலே. இது மாதிரி சுற்றி இதாக செய்யணும். அது முதல்ல இது அடிக்கிறது, மாவு அடிக்கிறது வந்து கோழி முட்டை, பால் பவுட்ரு, ஈஸ்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுட்ரு, சர்க்கரை, கொஞ்சம் நெய்,
இல்லை ஆயில் எதுவும் போட்டு அந்த மாவு கலஞ்சி வச்சுக்கணும். கலஞ்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி செஞ்சு இது பண்ணணும். ஓகே, அடுத்தது எல்லாம் ரெடியான பிறகு சேர்த்துக்கிறேன். இதுதான் ஃபைனல்.